காணும் பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பொங்கல் பண்டிகையின் நிறைவாக காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் குடும்பத்தினருடன் சென்று காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில், அர்ச்சுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை ஆகியவற்றை சுற்றி பார்த்து செல்கின்றனர். இதேபோல் சென்னையில் மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை, வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவற்றிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மக்கள் வருகை அதிகரித்துள்ளதால் சென்னையில் மட்டும் இன்று 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு அடுத்த நாள் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் எல்லாமே வீட்லேயே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடையவே செலவு பண்ணிட்டு போயிடுவோம். போன வருஷம் இந்த மாதிரி காணும் பொங்கல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் கூட்டம் வரும் போல். இங்கே பீச்சுக்கு வந்தால் கூட உள்ளே குளிக்கிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணலை. மற்றபடி என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக எல்லா கடையிலையும் பார்த்துட்டு எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். மெரினா பீச்சு காணும் பொங்கல் ஒட்டி சுற்றி பார்க்கறதுக்கோசம் வந்திருந்தோம். பட் அங்கே இங்கே போலீஸ் ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க தொலைஞ்சிட்டா பேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஒரு வருத்தம் என்னென்னா கடலில் கால் வைக்க முடியல. காணும் பொங்கல்னால பீச்சில் பசங்களை கூப்பிட்டு ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஆனால் தண்ணியில் விளையாட முடியல, ஜனங்க அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி கிட்ட போக முடியல. அதனால் அப்படியே இங்கே சும்மா விளையாடிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் அம்மா சமாதி, எம்ஜிஆர் சமாதிலாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமான திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஏராளமான கண்ணாடி பாலத்தில் உற்சாகமாக விடுமுறையை கழித்து வருகின்றனர். படகு தளத்தில் பயணிக்க டிக்கெட் எடுப்பதற்காக நீண்ட தூரம் வரிசையில் காத்திருக்கின்றனர். மேலும் காணும் பொங்கலை முன்னிட்டு படகு சவாரி செய்ய 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சூப்பரா இருக்கு, புதுப்பாலம் வேற நல்லா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வார்த்தையை கூட்டி கொடுத்துருக்கு. நாங்க சுற்றி பார்த்தோம், எல்லாரும் சூப்பரா இருக்கு. அனைவருக்கும்